பின்னாடி யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தா நிறைய விஷயம் நிறைய அந்த மாதிரி நிறைய அவ்வளோ மல்டி வெர்சிட்டியலாக இருக்காங்க. இந்த லைக் நான் சொன்னேன்ல, இப்போ வந்து நம்ம வந்து பயங்கர சீரியஸாக இதுவாக நிறைய ஒர்க் பண்ணிட்டோம். பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லார் கூடயும் நிறைய பேர் பார்த்துட்டோம். பட் ஆனால் இப்போது அடுத்து வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஒரு லெவலில் எக்யூப்டாக இருக்காங்க, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எவ்வளோ எக்யூப்டாக இருக்காங்க பார்க்கும்போது நம்மளை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நான் பார்த்து எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி விஷயம் இன்ஸ்பயர் பண்ணது. நான் அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் நம்ம அதை தாண்டி பண்ணணுன்றத நிறைய விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். அவன் எனக்கு பர்சனலாக வந்து ராம் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஆமாம், அது தாண்டி கிரணும் அப்படி தான். கிரண் அதான் சொல்கிறேன், எனக்கு இவனுங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இது பண்ணதே என்னென்னா, லாஸ்ட் 1 இயர் வந்து எனக்கு நான் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டேன். சரி இவனுங்க இதை நான் முன்னாடி இருந்து இவனுங்க வயசுலேருந்தே நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கட்டும். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி லேட், பட் பரவாயில்ல, இட்ஸ் நெவர். இப்போ இந்த டைமில் இதுலேருந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு வேறு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைம் இருக்குது. அப்போ ஒரு சும்மா இருக்கும்போது நான் படம் மட்டும் தான் பார்ப்பேன். என் ஐபேட் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் படம் பார்ப்பேன். சும்மா இருந்தாலும் படம் பார்ப்பேன். வீட்டுக்கு போனாலும் படம் பார்ப்பேன். எப்போவுமே படம் சீரீஸ் எனக்கு அது மட்டும் தான் பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் இவனுங்க அதை தாண்டி அவனுங்க ட்ராயிங் பண்ணுறானுங்க, இது பண்ணுறானுங்க, கேலிகிராஃபியில் பயங்கரமாக இது பண்ணுறான், அவன் கிட்டார் வாசிக்கிறான், ஒரு புத்தகம் படிக்கிறானுங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம டேக்அவே அவங்கள்ட்ட இருந்து நல்ல ஒரு டேக்அவே எனக்கு அந்த பாய்ஸ் கூட இது பண்ணது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.